உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ சார். ஹலோ, உடனே ரூமுக்கு வாங்க. ஓகே சார். சார் சொல்லுங்க சார். நீங்க வீட்டுக்கு போய் என் பெட்ரூம்ல ஒரு ஃபைல் இருக்கும், அதை எடுத்துற சொல்லி வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஓகே சார். சூர்யா, அவர் வீட்டுக்கு போய் ஃபைல் எடுத்துட்டு வர ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு நாமளே போயிட்டு வேண்டாம், வேலை சீக்கிரம் முடியும். சார், அதெல்லாம் ஒன்றும் லேட் ஆகாது சார். அவர் சீக்கிரம் போயிட்டு வந்துருவாரு. இல்ல சூர்யா, நான் எதுக்காக சொல்றேன்னா 4:30 மணில இருந்து 5 மணி வரைக்கும் தான் நல்ல நேரம். அதுக்குள்ள நம்ம ஃபைல்ல சைன் பண்ணி ஆகணும். அதுக்காக தான்ப்பா சொல்றேன். சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவர் 10 நிமிஷத்துல ஃபைலோட வந்துருவார் சார். ஓகே, சரி, வந்தா நல்லதுதான். வெயிட் பண்ணுவோம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரம்பிச்சிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மல்லிகம்மா. ஆம்பளைங்கள கடைசியில வந்து சேர்ந்தா போதும். நீங்க இப்பவே ஆரம்பிங்க. துர்கா, பெரியவங்க சொன்ன மாதிரி வீட்டுக்காரங்க எல்லாம் பூஜையோட கடைசியில தான் கலந்துக்குவாங்க. நம்ம நல்ல நேரத்திலே பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரிங்கம்மா, பூஜை ஆரம்பிச்சிடலாம். வாங்க எல்லாரும் போலாம். சரி, எல்லாரும் வாங்க, மேல பூஜைக்கு போலாமா? யாரும் பார்க்கல. கபார். வாங்க வாங்க வாங்க. சிஸ்டர் சக்சஸ். ஹாசினி, போய் எமர்ஜென்சி லைட் எடுத்துட்டு வா. சரி பெரியம்மா. யாரு? ஐயோ, என் தாலிய காணோம். என் தாலிய யாரோ அத்திட்டு போறாங்க. தாலிய காணுமா? என்ன? என்ன தாலிய காணும்னு சொல்றா? சக்சஸ். என்னாச்சு? காணாம போச்சு. என் தாலி போச்சு. ஐயோ, தாலி போச்சா? 10 பவுன்ல தாலி போட்டுக்கிட்டு அழகால வந்தது இந்த அம்மா. துர்கா, அவர் அப்பவே சொன்னார் ஃபங்க்ஷனுக்கு போகாதன்னு. நான் இப்ப என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலையே. அடக்கடவுளே, சுமங்கலி பூஜை அதுவுமா? பூஜையில கலந்துக்க வந்த இடத்துல தாலிய காணோம்னா அது எவ்வளவு பெரிய மன கஷ்டம். பெரிய அபசகுணம் அது. இது ஒன்னும் சரியா இருக்கிற மாதிரி தெரியலையே. என் வீட்டுக்காரர் அந்த பூஜைக்கு போவாத, கலந்துக்காதன்னு சொன்னாரு. நான் தான் அவர் பேச்ச கேட்காம இங்க வந்தேன். இப்ப என் தாலி பறி போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? சொன்னானா? அப்ப சரி, உன் புருஷன் உன்னை விளக்கு மாத்தால அடிச்சு ஊட்ட விட்டு துரத்த போறது கன்ஃபார்ம். ஆமாமா, நாம ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுதான் போகணும். இப்படி ராசி இல்லாத இடத்துக்கெல்லாம் போனா தொலைச்சிட்டு தான் நிக்கணும். 10 பவுன் தாலி போனதுதான் மிச்சம். கடவுளே, எங்களுக்கு என்னமோ சரியா படல. மனசுக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு. இந்த பூஜையில கலந்துக்கணுமான்னு யோசிக்கிறேன். மாறி கூட இதுக்கு முன்னாடி சுமங்கலி பூஜை நடத்திருக்கா. ஆனா அப்பெல்லாம் இது மாதிரி அபசகுணமா நடந்தது இல்லையே. ஆமா, மாறி ராசியானவன். பூஜையும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நாங்க வீட்டுக்கு போறோம். சகுனமே சரியில்லை. எதுக்கு வம்பு? வாங்க போலாம். சிஸ்டர், நாம நினைச்சதை விட இங்க பிரச்சனை பூதாகாரம் அல்ல கிளம்புது. ஆமா, வாங்க போலாம். வாங்க போலாம். வாங்க கிளம்பலாம். ஆமா, கிளம்பலாம். வாங்க போலாம். கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. ஐயோ, போச்சே, என் தாலி போச்சே. ப்ளீஸ் அமைதியா இருங்கக்கா, ஒண்ணு ஆகாத. தாலிய தொலைச்சவ எப்படி அமைதியா இருப்பா? ஐயோ, இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுமா? தாலிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டு வந்தவ தானே?
நீ கூப்பிட்டேன்னு சொல்லி இந்த பூஜைக்கு வந்தாங்க பாரு, இந்த மாதிரி தாலி தொலைய தான் செய்யும். இத பாருங்கம்மா, உங்க தாலி எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. இங்க பாருங்க, நீங்க கவலையே படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க தாலி உங்க கைக்கு வந்து சேரும். நான் கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்றேன். இப்ப தாலி தொலைஞ்சது, இனிமே என்னென்னலாம் நடக்க போகுதோ. என்ன சூர்யா 10 நிமிஷத்துல வந்துடுவான்னு சொன்னீங்க, போய் இவ்வளவு நேரம் ஆகுது, ஆளை காணுமே. அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளவு நேரம் ஆகுது. கார்ல போனாரா பைக்ல போனாரான்னு ஒன்றும் தெரியல. ஃபோன் ரிங்கு போயிட்டே இருக்கு, ஆனா அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. இதுக்கு நாமளே போயிருந்தா ஒரே வேலையா முடிஞ்சிருக்கும். நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. நல்ல நேரம் முடிஞ்சா அப்புறம் கையெழுத்து போட முடியாதுல்ல. சார் ஒரு நிமிஷம் சார். ஐயோ வலிக்குது. ஐயோ யார் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது? நர்ஸ், அந்த மொபைலை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன் ப்ளீஸ். என்னங்க? ஐயோ சார் தான். ஹலோ சார். ஹலோ, எங்க இருக்கீங்க? ஃபைல் எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? சார் நான் இன்னும் வீட்டுக்கே போகல சார், ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் சார். என்ன சார் சொல்றீங்க? ஹாஸ்பிட்டல் இருக்கீங்களா? ஃபைல் வாங்க பைக்கில் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டெம்போக்காரன் வந்து காலில் எடுத்துட்டான் சார். காலில் பழத்த காய சார். கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கேன் சார். சாரி சார். எங்க உங்களை யார் பைக்ல போக சொன்னது? கார் எடுத்துட்டு போக வேண்டியதானே? சரி ஓகே, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க சார், தேங்க்யூ சார். என்னாச்சு சூர்யா? சார் பைக் ஆக்சிடென்ட் ஆகி மேனேஜர் ஹாஸ்பிட்டல் இருக்காராம். இதுக்கு தானே அப்பவே சொன்னேன். இப்போ ஒன்றும் கெட்டு போகல, நாம வீட்டுக்கு போகலாம் வாங்க. சார் இல்ல இல்ல, நீங்க ஆபீஸ்ல இருங்க, நான் போய் வீட்ல இருந்து ஃபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல சூர்யா, நீங்க வீட்டுக்கு போய் ஃபைல் எடுத்துட்டு வர டைம் ஆகும். அதுக்குள்ளேயே நல்ல நேரம் முடிஞ்சிடும். நாம 2 பேரும் ஒன்னா போனா போற டைம் மட்டும்தான். வீட்லயே படிச்சு பார்த்துட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம 2 பேரும் சைன் பண்ணிடலாம். என்ன சூர்யா யோசிக்கிற? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போய் ஃபைல்ல கையெழுத்து போடணும். வாங்க போலாம். போகலாம் சூர்யா. சரி சார், என்னங்க போலாம் வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.